கிரேஸ்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலிருந்து ஒரு சில கருத்துக்கள் மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்க இந்த தியானத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே? வர்கீஸ் தியானத்துக்கு போவீங்க, நிறைய தியானத்துக்கு போவீங்க. இது என்னன்னு சொன்னா, யோவானுடைய தியான சென்டர்ல என்ன ஆகுது? ஆட்கள் கம்மி ஆகுது. வேற எந்த தியான சென்டருக்கு ஆட்கள் போறாங்க? இயேசு கிறிஸ்து போறாங்க. அப்போ யோவானுடைய சீடர்கள் என்ன சொல்றாங்க? பாருங்க, நம்ம தியான சென்டர் என்னாச்சு? எம்டி ஆகிட்டே இருக்கு. அவருடைய தியான சென்டர்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டாக்டர் ஸ்பென்சர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமெரிக்காவில் பெரிய ப்ரீச்சர், அவர் போதகர், ஒரு பெரிய ஒரு சர்ச் வச்சிருந்தாரு. அவருக்கு நிறைய கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ அவருக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சர்ச் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகுனா கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் யங் ப்ரீச்சர். அப்போ அவருக்கு ரிட்ரீட் சென்டர்ல நிறைய பேர் போயிட்டே இருந்திருக்காங்க. இவர் ஒரு நாள் பார்க்கும்போது 10 பேர் 15 பேர் இருந்திருக்காங்க. இவர் உடனே ஒரு கேள்வி கேட்குறாரு, எல்லாரும் எங்கே போயிருக்காங்க? ரொம்ப கம்மியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரே அமைதி, ஒரே நிசாப்தம். அப்போ கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல தியான சென்டருக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே, அந்த சர்ச்சுக்கு போயிருக்கான்னு சொன்னால் அவர் சொன்னார், வாங்க நாம எங்கே போகலாம்? அங்கே போகலாம். அவ்வளோ பெரிய ஒரு மனநிலை. இது என்னுடைய பணி, இது என்னுடைய போதனைன்னு சொல்லும்போது தான், இது என்னுடைய சென்டர், இது எங்களுடைய மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது தான் என்ன ஆகும்? மனசுக்குள்ள வலி எடுக்கும். அதான் யோவான் என்ன சொல்கிறார்? மேலிருந்து அருளப்படாவில் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. மேலிருந்து கொடுக்கணும். நம்ம கொடுத்தது தெரியணும். யோவானுக்கு தெரியும், நான் யாரு? மெஸ்ஸியா கிடையாது. சாதாரண மெஸ்ஸியாவை சுட்டி காட்ட வந்த ஒரு ஒளி. அவர் என்ன சொல்றாரு? மணமகன் அல்ல, மாறாக மணமகனின் தோழன். அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். நான் எதுவுமே பெரியது கிடையாது. நான் மாப்பிள்ளை கிடையாது. நான் யாரு? மாப்பிள்ளைக்கு கூட போற மன தோழன். அவ்வளவுதான், வேற எனக்கு இல்லை. அவனுடைய முறைப்படி என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த மனத்தோழனுடைய ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா, கடைசியில அந்த மணமகன் அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகணும். வேற யாராவது என்ட்ராகக்கூடாது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எங்க நடந்துச்சு. யாக்கோபு கல்யாணத்துல ஏமாத்திட்டாங்க தெரியுமா? யார? ராகேலுக்கு பதிலாக லேயா உள்ள அனுப்புவாங்க தெரியுமா? தோழனுடைய வேலைன்னு சொன்னா கரெக்டா அவங்க உள்ள போகணும். அதுதான் அவங்களுடைய வேலை. இவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, இவர் தான் மெஸ்ஸியான்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுதான் இவருடைய வேலை. வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு கேரளாவில் நிறைய தியான சென்டர் பார்க்குறேன். தியான சென்டர் பார்க்குறது என்னன்னு சொன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அவங்க இந்த தியானத்தில் தியான சென்டர் போதிக்கிறவங்க இன்னொரு தியானத்து சென்டர்லையும் கூப்பிட்டு போதிக்க வைப்பாங்க. போட்டால போதிக்கிறவங்க கேரளாவில் உள்ள ஒரு இதில் போதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொச்சின் பக்கத்தில் இருக்கிறதுல போதிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா, இது கடவுளுடைய வார்த்தையை போதிக்கின்ற ஒரு பணி. நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? போட்டி பொறாமை எதுவுமே இருக்கக்கூடாது. கடவுளுடைய பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன செய்யலாம்? சேர்ந்து செய்வோம். இதுதான் நமக்கு. எல்லாருமே என்னை போலவோ ஃபாதரை போலவோ உங்களை போல இருக்க முடியாது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணி இருக்கு. அந்த பணியை செய்யணும். நான் தெரிஞ்சு கொண்ட 2 புனிதர்களுக்கு அவங்க என்ன செஞ்சான்னு சொன்னா, காலேஜ்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தாங்க. ரிசப்ஷனா யாரு? வர்றவங்களை வரவேற்கிறது, வெளியில போகும்போது கையை கும்பிட்டு போங்கன்னு சொல்றது. இவங்க 2 பேருமே புனிதர் ஆனாங்களா? காலேஜுக்கு உள்ள இருந்து பிரின்சிபல் ஆனாங்களா இல்லைன்னு தெரியாது. வெளியில இருந்து வரவேற்றவர் என்ன செஞ்சிருக்காரு? புனிதர் ஆகியிருக்காரு. ஹார்லண்ட்ல ஒருத்தர், அமெரிக்கால ஒருத்தர். இவங்க 2 பேருமே சாதாரண ஒரு பணியை செஞ்சு கடவுளுக்காக வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து புனிதராக மாறினாங்க. நம்ம நினைப்போம் பெருசா சாதிக்கணும்னு நினைப்போம். பெருசா சாதிக்க எதுவும் இல்லை. மாப்பிள்ளை தோழனா இருந்தோம் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். இறை வார்த்தையை போதிக்கலாம். உங்களுடைய இல்லங்களிலும் ஆண்டவரை நாம் போதகர் என்றும் இரட்சகர் என்றும் மெஸ்ஸியா என்றும் அறிக்கையிடுவோம். ஆமீன்.